இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். அதாவது ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு. அதாவது எவ்வளவு வால்யூம், எவ்வளவு கொள்ளளவு உள்ள ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா? இதுதான் கொஸ்டின். எப்போ கொஸ்டின் கேட்குறோன்னா அதை தான் நம்ம மேலே கொண்டு வந்துடணும். ஃபார்முலா போடும்போது அதை தான் முதல்ல மேலே கொண்டு வந்துட்டு மீதி இதை கீழே கொண்டு வரணும். எந்த இதாக இருந்தாலும் சரி அப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், ஹவு மச் ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்னா அது என்னது, வென் 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட் அப்படின்னா 50 கிராம் எடை கொண்ட ஒரு கால்சியம் கார்பனேட்டை நாம் வெப்பப்படுத்தும் போது எவ்வளவு வால்யூம் கொள்ளளவு உள்ள ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது. இப்போ கேள்வி என்னது, கேஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிறது எவ்வளோன்னு கேட்டுறான். இதுதானே கேள்வி. எப்போ அப்படின்னா 50 கிராம் எடை கொண்ட ஒரு கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது அண்டர் ஏ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், அது ஸ்டாண்டர்ட் நிலையானதில் ஒரு நம்ம அதாவது கால்சியம் கார்பனேட்டை 50 கிராம் எடையுள்ள கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது நிலையானது என்னது, நிலையான டெம்பரேச்சர்னு அர்த்தம். ரைட்டா? ஏடிஎம்னு அர்த்தம். அதுதான் கண்டிஷன்ஸ், நிலையான நிலைமைகள்னு அர்த்தம். அப்போது நல்லா திரும்பி படிக்கிறேன். ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ், எவ்வளவு கொள்ளளவு உள்ள ஒரு கேஸ் இது. ரைட்டா? கேஸ்ன்னு என்ன அர்த்தம், ஒரு மோல் எடை கொண்ட ஒரு மாலிகுலில் வந்து எவ்வளோ கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், 22.4 லிட்டர் அட்டி ஒரு ஏடிஎம் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரில். ரைட்டா? அட்மாஸ்பியர் ஏடிஎம்னு அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்னு 273 கெல்வின். 273 கெல்வின் ஏடிஎம், ஒரு ஏடிஎம்மில் எவ்வளோ 22.4 லிட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். அது எந்த இதாக இருந்தாலும் சரி ஒரு மோல் இடையில. ரைட்டா? இவ்வளோ கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ எந்த இதாக இருந்தாலும் சரி ஒரு மோலில் அவ்வளோதான் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? அப்போ இப்போ என்ன கேட்குறான், ஹவு மச் எவ்வளோ வால்யூம் உள்ள அளவு உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து இஸ் ப்ரொடியூஸ் உண்டாக்கப்படுகிறது. எப்போது 50 கிராம் எடை கொண்ட ஒரு கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது. அப்போ கேள்வி என்னது, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு தான் உண்டாக்கப்படுது தான் கேள்வி கேட்குறான். அப்போ எப்போயுமே இந்த ஃபார்முலா கூட கேள்வி என்ன கேட்குறோன்னா அதைத்தான் மேலே கொண்டு வந்துடணும். நல்லா பார்த்துக்கோங்க, எங்கே கொண்டு வரணும்னு சொல்லுவேன். இப்போ இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் சமநிலை, இது சமமான எந்த ஈக்குவேஷனும் சமமாக தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஈக்குவேஷன் கிடையாது, அது கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்ஸ்டு, அது பேரே கெமிக்கல் ஈக்குவேஷன், பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். அப்போ சமமான வேதி சமன்பாடுகளில் என்ன வேதி சமன்பாடு அப்படின்னா கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா என்னது, CaCO3 கார்பனேட் அப்படின்னாலே 3 வந்துடும். பார்த்தீங்க கீழே. அப்போ சிஎன கால்சியம், அது கார்பனேட். ரைட்டா? இதை சிம்பிள் போட்டுட்டு மேலே ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்காட்டு என்ன அர்த்தம், வெப்பப்படுத்துகிறோம் என்று பொருள். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டால் இதை நம்ம வெப்பப்படுத்துகிறோம், இந்த கால்சியம் கார்பனேட். இது வந்து என்னது, சாலிட். ரைட்டா? இது எதுவாக பிரிகிறது, கால்சியம் ஆக்சைடாக பிரிகிறது. இது ஒரு சாலிட். ரைட்டா? ப்ளஸ்ஸு கார்பன் டை ஆக்சைடை கேஸ் பிரிகிறது. ரைட்டா? அவன் என்ன கேட்குறான், எவ்வளோ இதை வெப்பப்படுத்தும் போது, அது 50 கிராம் எடையுள்ள ஒரு கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது எனக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது, அதை மட்டும் சொல்லுன்றான். இப்போ பாருங்கள், இந்த 50 கிராம் இது எவ்வளோ கிராம்னு பார்க்கணும்ல. CaCO2 எத்தனை கிராமில் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா மீனிங் என்னது, இதனோட அட்டாமிக் மாஸ் நம்பரெல்லாம் கூட்டிக்கிறணும். கூட்டி பார்த்தா எத்தனை கிராமில் இருக்குதுன்னு தெரியும். அதுக்கடுத்து நம்மளுக்கு இது எத்தனை கிராமில் கிடச்சிருக்கு, எது கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்கணும், ஸ்டியோகோமெட்ரி. அப்போ ஸ்டியோகோமெட்ரி ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் ஸ்ட்ரைக்கோமா மறந்துட்டேன் நான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் ஒரு மோல் எடை கொண்ட அப்படின்னா ஒரு மோல் இதானே, ஒரு மோல் தானே. CaCO2 அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒன்று இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். ரெண்டு CAன்னு போட்டால் 2 மோல்னு அர்த்தம். அப்போ ஒரு மோல் தான், ஒரு மோல் இடையில இது மொத்தமே ஒரு மோல். அதே மாதிரி CO2 எத்தனை மோல், ஒரே மோல் தான். சிக்கு முன்னாடி எதாக இருக்கா, ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்று தான், ஒரு மோல்னு ஒன்று. இப்போ 2 CO2ன்னு போட்டால் 2 மோல்னு அர்த்தம். அப்போ ஒரு மோல், இப்போ ஒரு மோல் எடை கொண்டதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சியோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது, 40. அதாவது 40. அப்போ அதை 40 ப்ளஸ் அதுக்கடுத்து இந்த கால்சியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 40. கார்பனோடது எவ்வளவு, 12. அதை 2 கூட்டிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த 12 நம்ம எது கூட கூட்டுறோம், ஆக்சிஜன் 2 இருக்குது. ரைட்டா? 2 ஆட்டம் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஆக்சிஜனோடது என்னது 3 இருக்குது. ரைட்டா? அப்போ 3 இன்ட்டு ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது 16. அப்போ 3 இன்ட்டு 16 அது பெருக்கிட்டு பிறகு இதோட கூட்டணும். ரைட்டா? அப்போ பெருக்கிட்டு 3 கூட்டி பார்த்தீங்கன்னா 100 கிராம் கிடைக்கிறது. இதோட எடை எவ்வளவு,
அப்போ கால்சியம் கார்பனேட்டோட எடை 100 கிராம் எடை இருந்தால் எவ்வளோ உனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ அதனோட இதை பார்ப்போம். அதனோட எடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு? 1 லிட்டர் கிடைக்கிறது. அதாவது இதுவும் 1 லிட்டர் தான். இந்த CaCO2னாலும் கிராமில் பார்த்துட்டோம். ஏன் கிராமில் பார்த்தோம்னா அவன் 50 கிராமில் தான் கேட்குறான். இது 100 கிராமாக இருக்குது. ஒரு மோல் எவ்வளவோ? ஒரு 100 கிராம் இருக்குது. 50 கிராமில் சொல்லுன்றியா? 100 கிராமுக்கு எவ்வளோ கிடைக்குது? 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது. ரைட்டா? அப்போது 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ லிட்டர் இருக்கும்? 22.4 லிட்டர் இருக்கும். எது? கேஸ். ரைட்டா? கேஸோட அளவு 22.4. அது வந்து நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். அட் 273 கெல்வின் ஏடிஎம்னு சொல்லுவாங்க. ஏடிஎம்னா அட்மாஸ்பியரிக், ஏடிஎம்னு அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் என்ன 100 போட்டிருக்கான். இப்போ 50 தான் நம்மளுக்கு வேணும். எஸ்டிபி என்னது? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ரைட்டா? டெம்பரேச்சர் எவ்வளவு? 273 கெல்வின். ப்ரெஷர் எவ்வளவு? ஏடிஎம். ஒன் ஏடிஎம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. 1 ஏடிஎம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ரைட்டா? அப்போது 1 மோல் ஆஃப் CO2, ஒரு மோல் CO2 எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு? ஆக்குப்பைஸ் வால்யூம் ஆஃப் 22.4 லிட்டர். 22.7 லிட்டர்னு போட்டுக்கா. தவறு. இது 22.4 தான். ரைட்டா? 273 கெல்வினில் டெம்பரேச்சரில் 1 ஏடிஎம் ப்ரெஷரில் 22.4 லிட்டர் தான் வச்சுருக்கணும். நீங்கள் இதை சரி பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் என்னது? நான் என்ன கேட்டிருக்கேன்? இப்போ 100 கிராம் இருக்கும்போது இது எடை 100 கிராம் தானே. CaCO2 வந்து 100 கிராம் எடையை கொண்டது. எவ்வளோ கொடுக்குது? 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. அப்போ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுனா எத்தனை கேஸு அப்படின்னா 22.4 லிட்டர். ரைட்டா? அப்போ 50 கிராம் எவ்வளோ கொடுக்கும்? இது பாதி தானே கொடுக்கும். அப்போ இது பார்ப்போம். அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 50 கிராம் ஆஃப் CaCO2 ஆன் ஹீட்டிங். நம்ம அதை ஹீட் பண்ணால் என்னது? நம்மளுக்கு என்ன கேட்குறான்னு சொன்னால், நல்லா பார்த்து கொஸ்டின் என்ன கேட்குறான்? CO2 தான் கேட்குறான். எனக்கு எவ்வளோ CO2 கிடைக்கும்னு சொல்கிறான். அதனால் எந்த கொஸ்டின் கேட்குறோன்னா அதை மேலே கொண்டு வந்துடணும். ரைட்டா? மேலே கூட எவ்வளோ கிடைக்குது? 22.4 போட்டுக்கோங்க. 4 லிட்டர் ஆஃப் CO2. 22.4 லிட்டர் ஆஃப் CO2 நம்மளுக்கு எந்த கொஸ்டின் என்ன கேட்குறான்? என்ன கிடைக்கிறது? அப்போ கொஸ்டின் கிடைக்கிறது மேலே கொண்டு வந்துடும். அப்போ 22.4 லிட்டர் ஆஃப் CO2 எதில் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா 100 கிராமில் தானே கிடைக்கிறது. 100 கிராம், அதாவது 100 கிராம் CaCO2 நம்ம ஹீட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குது. ரைட்டா? இது எதை மேலே போடுறது எதை கீழே போடுறதுன்னு முதல்ல சொல்லிட்டேன். கொஸ்டின் என்ன கேட்குறோன்னா அதை மேலே போட்டுக்கோங்க. அப்போ கீழே மித்ததை போட்டுக்கோங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டால் எவ்வளோ கிராம் CO2 நம்மளுக்கு கிடைக்குது கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறான் கொஸ்டின். அப்போ நம்ம முதல்ல எவ்வளோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார்முலா பிரகாரம் 100 கிராம் எடை கொண்ட ஒரு CO2வை நான் ஹீட் பண்ணால் எனக்கு 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ரைட்டா? அப்போ கொஸ்டின் எவ்வளோ கிடைக்கிது கார்பன் டை ஆக்சைடு தான் கேட்டிருக்கான். அப்போ 1 மோல் எவ்வளோ இருக்குது? 22.4 லிட்டர். 4 போட்டுக்கோங்க அந்த இடத்துல. 4 லிட்டர் ஆஃப் CO2 கிடைக்குது அப்படின்னா அப்போ டிவைடட் பை இந்த 100. ரைட்டா? கொஸ்டின் கேட்டது அதனால் மேலே வந்துருச்சு. இன்ட்டு அவன் என்ன கேட்டிருக்கான்? 50 கிராம் தானே கேட்டிருக்கான். 50 கிராமில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். 100 கிராமில் இவ்வளோ கிடைக்குது. ஃபார்முலா பிரகாரம் கொஸ்டின் 50 கிராமில் சொல்லுன்றேன். அதனால தான் இந்த 50 கிராம் ஆஃப் CO2 இந்த கீழே உள்ளது அப்படியே இன்டூவில் வந்துடும் மேலே. எந்த ஃபார்முலா வேணாலும் பாரு, அப்படி தான் வரும். கொஸ்டின் கேட்டது மட்டும் மேலே, கீழே அதை உண்மையை எழுதிக்கணும் இந்த சைடில். அதுக்கடுத்து அது என்ன கேட்குறான்றது இங்கிட்ட எழுதிக்கணும். இப்போ ரெண்டையும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வரும். 50 100 கட் ஆயிரும். அப்போ எவ்வளோ? 1/2 வரும். அப்போ இது என்னது? 1/2. மேலே என்னது? 22.4. 22.4 2ஆல் டிவைட் பண்ணால் 11.2 வரும். ஆனால் இவன் என்ன போட்டிருப்பான்? இவன் என்ன போட்டிருக்கான்? 11.35ன்னு போட்டிருக்கான். இது தவறு. 35 வராது. 22.4 தான். 22.4 என்னது? 22னா டிவைடு 11 புள்ளி என்னது? 4ன்னா 2. 11.2 தான் வரும். அதை பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், ஹவு மச் வால்யூம் ஆஃப் குளோரின் இஸ் ரிக்வயர்டு. இப்போ குளோரின் தான் கொஸ்டின். எவ்வளோ குளோரின் தேவைப்படுகிறது? ஹவு மச் அடுத்த கொஸ்டின். ரைட்டா? ஹவு மச் ஆஃப் குளோரின் இஸ் ரிக்வயர்டு. இப்போ கொஸ்டின் எது கேட்குறா அப்படின்னா கொஸ்டின் எது கேட்குறோம் அதுதான் மேலே வரணும் ஃபார்முலாவில். இங்கே பாருங்கள், ஃபார்முலா அப்படி தான் வந்திருக்கும். குளோரின் தான் போட்டிருப்பான் மேலே. இந்த பாருங்க, குளோரின் போட்டான். 22.4 லிட்டர் குளோரின். எந்த கொஸ்டின் கேட்குறோன்னா அதை தான் மேலே போட்டுக்கணும். ஹவு மச் வால்யூம் ஆஃப் குளோரின். அப்போ எவ்வளவு எடை, எவ்வளவு அளவுள்ள வால்யூம்னு அளவுள்ள குளோரின் தேவைப்படுகிறது. இதுதான் கொஸ்டின். அதான் கொஸ்டின் கேட்குறான். எவ்வளோ அளவுள்ள குளோரின் தேவைப்படுகிறது எதுக்கு அப்படின்னா
டு ஃபார்ம் உண்டாக்குவதற்கு எதை உண்டாக்க 11.2 லிட்டர் ஆஃப் HCl ஒரு HCl அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரைட்டா ஹைட்ரோகுளோரிக் கேஸ் ரைட்டா ஹைட்ரோகுளோரிக் கேஸை 11.2 லிட்டர்னால கேஸ் தான் ரைட்டா 11.2 லிட்டர் அளவுள்ள ஒரு ஹைட்ரோகுளோரிக்கு கேஸை உண்டாக்குவதற்கு எவ்வளவு அளவான குளோரின் தேவைப்படுகிறது அது எந்த டெம்பரேச்சரில் 273 கெல்வின் அண்டு 1 atm ப்ரெஷர் இதில் எந்த இதாக இருந்தாலும் சரி 22.4 தான் இந்த மாதிரி 273 கெல்வின் அட் 1 atmனா அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு அது அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இந்த டெம்பரேச்சர் இது ப்ரெஷர் 1 atm இருந்தால் 22.4 லிட்டர் தான் அது எந்த மோலாக இருந்தாலும் சரி ரைட்டா அப்போது ஹவு மச் வால்யூம் ஆஃப் குளோரின் தேவைப்படுகிறது எதற்கு அதாவது எனக்கு எவ்வளோ குளோரின் தேவைப்படுகிறது எதுக்கு தேவைப்படுகிறதுனா 11.2 லிட்டர் அதாவது 2 லிட்டர் அளவுள்ள ஹைட்ரோகுளோரிக் கேஸை உண்டாக்குவதற்கு அப்படின்ட்டா இப்போ ஹைட்ரோகுளோரிக் கேஸ்னால் HCl தான் ஃபார்முலா அது நம்மளுக்கு வேணும் அப்போ H2 அப்படின்னா ஒரு கேஸு அப்போ குளோரின் Cl2 அது ஒரு கேஸ் இந்த ரெண்டையும் ஃபார்முலா போட்டிங்கன்னா என்னது HCl வந்துடும் அப்போ அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் சமன்பாடு பண்ணணும்னா முன்னாடி 2 போட்டுக்கணும் அப்போ 3மே கேஸு அப்போ வந்துருச்சா எவ்வளோ மோல் வந்திருக்கு HCl 2 மோல் வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்கு 2 மோல் ஆனால் எவ்வளோ குளோரின் போட்டிருக்கோம் 1 மோல் குளோரின் தான் போட்டிருக்கோம் குளோரினுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 குளோரின் தான் போட்டோம் குளோரின் அளவு எவ்வளவு 1 குளோரின் அப்போ குளோரின் முன்னாடி என்ன இருக்குது அப்போ கேள்வி தான் எவ்வளோ குளோரின் தேவைப்படுகிறது எனக்கு இதற்கு 11.2 லிட்டர் HCl ஓட கேஸை உண்டாக்குறதுக்கு எனக்கு எவ்வளோ அளவுள்ள குளோரின் தேவை அப்போ குளோரின் முன்னாடி 1 மோல் இருக்குது HCl முன்னாடி 2 மோல் இருக்குது அப்போ 1 மோல் குளோரின் 2 மோல் HCl உண்டாக்கியிருக்கு இப்போ எடையை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போகும் இப்போ பாருங்கள் as per stoichiometric ஈக்குவேஷன் பிரகாரம் அண்டர் த கிவன் கண்டிஷன் கீழே கொடுக்கப்பட்ட கண்டிஷன் பிரகாரம் என்னது டு ப்ரொடியூஸ் 2 மோல் இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்காங்க 2 மோல் HCl உண்டாகிருக்கு ஆனால் எவ்வளோ மோல் வந்து ரியாக்ஷனில் வந்திருக்கு ரியாக்டண்ட்டில் 1 மோல் குளோரின் தான் ரியாக்டன்ட் ஆகிருக்கு ஆனால் ப்ராடக்ட்டில் என்ன கிடச்சிருக்கு 2 மோல் H இருக்குது அந்த ஈக்குவேஷன் பிரகாரம் 2 மோல் டு ப்ரொடியூஸ் உண்டாக்குவதற்கு 2 மோல் HCl உண்டாக்குறதுக்கு 1 மோல் ஆஃப் குளோரின் தான் தேவைப்பட்டிருக்கு ரைட்டா அப்போது இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்கள் லிட்டரில் கேட்டிருக்கோம் 11.2 லிட்டர் HCl உண்டாக்குறதுக்கு எவ்வளோ குளோரின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதன் எடையை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ரைட்டா அப்போ டு ப்ரொடியூஸ்னால் இதனோட எடை என்னது HClோட எடை என்னது 2 மோலோட எடை எவ்வளவு 2 மோல் HClன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹெச்சுக்கு எவ்வளவு 1 தான் அட்டாமிக் மாஸ் நம்பர் சிக்கு என்னது கார்பனுக்கு 12 அப்போது HCl ஹெச்சின்னா குளோரினுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த ஹெச்சிக்கு பார்த்துட்டு 48 லிட்டர் வரும் 2ஆல் பெருக்கணும் ஏன் 2 மோல் இல்லையா 2ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் 42 லிட்டர் 2 மோலுனாலே நீங்கள் அதை கூட பெருக்க வேண்டாம் சிம்பிளாக 1 மோலுக்கு எவ்வளோ 22.4 லிட்டர் அப்போ 2 மோல் ஆஃப் HCl அப்போ எவ்வளவு 22.4 அப்போ 2 மோல் ஆஃப் HClனால் எவ்வளோ லிட்டரில் வருது 44.8 22.4 × 2 அதான் ஒரு மோல் HCl இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது கேஸ் நீ லிட்டரில் கொண்டு வந்தேன்னா 22.4 லிட்டர் தான் அப்போது 22.4 லிட்டரு ஒரு மோலுக்கு அப்போ 2 மோல் என்னது 44.8 லிட்டர் ஆஃப் HCl வந்து உண்டாகுது எதன் மூலயமாக 1 மோல் ஆஃப் குளோரின் மூலமாக ரைட்டா இப்போ 1 மோல் ஆஃப் குளோரின் Cl 1 மோல் தானே இங்கே வருங்க Cl 1 மோல் தான் Cl2 முன்னாடி என்ன ஒன்று தான் இருக்குது அப்போ 1 மோல் ஆஃப் Cl2 2 மோல் HCl உண்டாக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் 1 மோலுக்கு என்னது 22.4 லிட்டர் அப்போ 22.4 லிட்டர் கொண்ட ஒரு குளோரின் அதேமாதிரி டபுளாக உண்டாக்குது 44.8 லிட்டர் கொண்ட HCl உண்டாக்குது டபுளாக உண்டாக்குது அதை தான் சொல்கிறாங்க என்ன பாருங்கள் ப்ரொடியூஸ் 48 லிட்டர் கொண்ட ஒரு HCl எதால் உண்டாக்கப்படுகிறது 22.4 லிட்டர் கொண்ட குளோரினால் உண்டாக்கப்படுகிறது ரைட்டா புரியுதா 44 2 மோல் ஆஃப் HCl தானே உண்டாகிருக்கு எதை வச்சு உண்டாகிருக்கு 1 மோல் ஆஃப் குளோரினை வச்சு அப்போ 1 மோல் என்னது 22.4 லிட்டர் அதான் டு ப்ரொடியூஸ் உண்டாக்குவதற்கு 44.8 லிட்டர் HCl உண்டாக்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுகிறது 22.4 லிட்டர் ஆஃப் குளோரின் வந்து தேவைப்படுகிறது கேஸ் தேவைப்படுகிறது இப்போ நம்ம பாருங்க டு ப்ரொடியூஸ் அவன் எவ்வளோ கேட்டிருக்கான் எனக்கு 11.2 லிட்டர் HCl உண்டாக்குறதுக்கு மட்டும் எவ்வளோ குளோரின்னு சொல்லுன்றான் அப்போது நல்லா பார்த்துக்கோங்க அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா
11.2 குளோரின் தான். எவ்வளோ குளோரின் வேணும்னு கேட்குறான். அப்போது நம்ம குளோரின் தான் மேலே எடுத்துக்கிறணும். இது அப்போ எவ்வளோ குளோரின் மேலே உண்டாக்கியிருக்கான் அப்படின்னா 22.4 லிட்டர் குளோரின் வந்து எதை உண்டாக்குது? 44.8 HCl உண்டாக்குது. அப்போ இதை மட்டும் தான் மேலே போடணும். முதல் என்ன குளோரின் தான் போடணும். 22.4 லிட்டர் குளோரின் எதை உண்டாக்குது? 44.8 HCl உண்டாக்குது. அப்போது இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன வேணும்? 11.2 லிட்டரு HCl தான் வேணும். அதை மட்டும் வேணுன்ற போது அதை மட்டும் இன்ட்டு போட்டு பெருக்கிக்கோங்க. 11.2 லிட்டர் HCl. அப்போ பெருக்கிக்கிட்டீங்கன்னா அப்போ இது ரெண்டையும் கட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும்? கீழே 4 வரும். அப்போ கீழே 4 வந்தால் 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 5.6 லிட்டர் ஆஃப் குளோரின் தேவைப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு ரைட் த பெர்சன்டேஜ் கம்போசிஷன். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்கணும் அதை மேலே வச்சுக்கணும். மீதி மீதி வந்து அந்த உண்மையான ஃபார்முலாவை போட்டு அதுக்கடுத்து ரிக்கார்டு இதை இந்த இன்ட்டில் போட்டு முடிச்சுக்கணும்.